பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இந்த இதயமே உம்மை பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்களித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்களித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இந்த இதயமே பாடும், இந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41 முதல் சில வசனங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆம், நம்முடைய பரம பிதாவாகிய ராஜாதி ராஜா அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய அதிகாரம் என்கிறதான அந்த மோதிரத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்து, நமக்கும் யோசேப்புக்கு கொடுத்த அத்தனை அதிகாரத்தையும் நம்முடைய கரங்களில் கொடுத்து, நம்முடைய வாயில் நம்முடைய உத்தரவில்லாமல் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் கையையாவது அவருடைய காலையாவது அசைக்க கூடாதபடிக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரி ஆக்கினது போல நம்மையும் இந்த உலகம் முழுமைக்கும் கர்த்தர் அதிகாரியாக்கி, நம்முடைய உத்தரவில்லாமல் எந்த ஒரு காரியம் நடக்காதபடிக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நமக்குள் வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அதிகாரத்தை நம்முடைய வாயில் வைத்திருக்கின்றார். இதை நாம் உணராமல் அநேக நேரம் இந்த உலகத்தின் காரியத்தில் நாம் பயந்து நடுங்கி போயிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, உலகத்தின் அத்தனை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும் போது சகலவற்றையும் தேவ ஆளுகைக்குள் கொண்டு வர முடியும். சகல மனிதர்களையும் அதிகாரிகளையும்
தேவ ஆளுகைக்குள் கொண்டு வர முடியும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த விசேஷித்த அதிகாரமாகிய இந்த முத்திர மோதிரத்தை ஒருவேளை நாம் இந்த உலகத்தின் காரியத்திற்காக இழந்திருக்கிறோமா என்று சொல்லி, உலக சந்தோஷத்திற்காக நாம் இழந்து விட்டோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆம், யூதா இந்த உலக சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக தன்னுடைய மோதிரத்தை இழந்து போனார். பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு விலையேறப்பெற்ற அந்த மோதிரத்தை அவர் இழந்து விட்டார். அப்படியாக நாம் இந்த உலகத்தின் காரியத்திற்காக நாம் கர்த்தர் கொடுத்த வல்லமைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் தாளந்துகளையும் இழந்து விடாமல் ஏசா அற்ப உலக பாவ சந்தோஷத்திற்காக தன்னுடைய விலையேறப்பெற்ற சிரேஷ்ட புத்திர பாகத்தை அற்ப பைத்தியங்கூழுக்காக விற்று போற்றது போல நாம் விலையேறப்பெற்ற கர்த்தர் கொடுத்த அதிகாரமாகிய அந்த முத்திர மோதிரமாகிய அபிஷேகத்தையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் வல்லமைகளையும் வரங்களையும் நாம் இழந்து விடாமல் அதை கிறிஸ்துவின் வருகை மட்டும் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் அனுதினமும் ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.